எம்மா மோட்டோ விலாகிக்கு இதை சொன்னால் தான் நம்ம சேனல்லே தெரியும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழிச்சு மோட்டோ விலாகிங் எடுத்துருக்கோம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவரோட மியூசிக் ஈவெண்ட்டு தான் போயிட்டுருக்கோம், YMCA. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கேங்க. வீஸ்டாம் பார்த்துட்ருக்கேன், சுசுகி வீஸ்டாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா இருக்குன்ற மாதிரி. அதுமாதிரி ஹிமாலயனும் சொல்லியிருந்தாங்க. ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா ஓவர் ரேட் அதிகமாகிடுச்சு. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஒரு லாங் ரைடுக்கு ஏதாவது ஒரு வண்டி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸில் படித்து பார்க்குறேன். லெஃப்ட் ஹேண்டு மட்டும் கொஞ்சம் ஹெவியாக பெயின் வருது. ராபினார் யூசர்ஸ் யாராவது இருந்தால் அதை சொல்லுங்கள், ஏன் அந்த பெயின் வருது அப்படின்றத. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா, ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 7 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்க, 3:30 தான் ஆகுது. ஸோ இப்போயே நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் ஒரு ஆளை பிக்கப் பண்ணி தான் வரேன். ஸோ அவரும் அப்படியே கூட்டிகிட்டு போகணும். ஹெல்மெட் லாக் பண்ணுறது வச்சுருக்கியா? ஹெல்மெட்டு இல்லை லாக்கெலாம் இல்லை, எடுத்துகிட்டு தான் போகணும். கையில் வச்சு சுற்றிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். விடு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் புழல் அதை வந்து தாண்டிட்டு இருக்கோம். இந்த ரெடில்ஸ் வந்தாலே என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சிக்னல்லாம் வண்டி நின்றுட்டே தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் போகிறது. ஸோ இப்போ அந்தளவுக்கு டிராஃபிக் இல்லாதனால நாம் இதிலே போயிட்டுருக்கோம். ஈவினிங் ஒரு 6 o'clock 7 o'clockலாம் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும் இங்கே. ஸோ அந்த டைம்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னா சர்வீஸ் ரோடு எடுத்து போகிறது தான். ஒரு சிக்னல் வருங்க. இந்த ரூட்டு வந்தாலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 சிக்னல் கிட்ட இருக்குது. நின்று போகிறதுக்கு நம்ம சர்வீஸ் ரோடை எடுத்துகிட்டு போயிடலாம். பார்த்தீங்களா அப்படி நிலிச்சு வச்சுருக்காங்க. எல்லாம் ஒரு செகண்ட் தான். இப்போ இந்த பெட்ரோல் பங்க் இருக்குல்லங்க, இங்கே வண்டி வந்து திருப்புவாங்க அடிக்கடி. ஸோ இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக தான் பார்த்து போகணும். இதுதான் இப்படி போய் இப்படி கட் அடிக்கிறேன். இவன் தானே கார்காரன் தானே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ரெட்டேரி ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேட்சாக இருக்கும். இதை பாருங்கள், பேட்ச் எவ்வளோ பெரிய பேட்ச் பார்த்தீங்களா. இதை பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லாகவே பேட்சாக தான் இருக்கும். டாமினார் பவர் அடிச்சுக்க முடியாதுங்க. இந்த 400cc அந்த பவர் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 400cc ஓட்டுறேன். சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதான் இங்கே ஒரு ரவுண்டை போட வேண்டியதான். இந்த ரவுண்ட் ஆனால ஒரு ரவுண்டு எம்மா ஒரு ரவுண்டானால ஒரு ரவுண்டை போடு. எல்லா பக்கத்துலேருந்து வருவாங்க பாருங்கள். ரைட்டாக பாருங்களா, அப்படி ரைட் எடுக்கிறாங்களா. லெஃப்ட் சைட்லேருந்து வண்டி ஸ்ட்ரைட்டாக வரும். இங்கே இருக்க ஒரு பிரச்சனைனா இதுதான். இங்கே மட்டும் கொஞ்சம் கவனமாக ஓட்டினேன் கேட்குங்க. அப்படியே ஒரு வண்டி போகும்போது அப்படியே பின்னாடியே போயிட வேண்டி தான், வேறு வழியே கிடையாது. ஒரு லாரி போச்சுன்னா அந்த லாரியை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட வேண்டியதான். இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் ரோடுக்கு வந்து கிராஸ் பண்ணணும். மெட்ரோ கட்டிகிட்ருக்காங்க. ரெடில்ஸ் பக்கத்தில் இங்கே வரப்போகுதுன்னா மாதவரம் மெட்ரோ ஒன்று வரப்போகுது. செந்தில் நகர் தானே, செந்தில் நகர் தான் நிற்கணும். அவன் வீட்டாண்டேவா? வீட்டாண்ட ஊட்டாண்ட எல்லாமே இங்கே லாங்குவேஜ் இப்படி தான். செம்ம பவர் வண்டியில். நல்லா க்ளீன் பண்ணி விட்டேன். ஆனால் திரும்ப லைட்டாக சேர்லாம் அடிச்சிருச்சு பின்னாடி. என்ன பண்ணோம்? ஃபோட்டோ எடுக்கணுமா? யூடியூப் பிரபலத்தை ஃபோட்டோ எடுக்க சொல்றியா? ஓகேவா? தெரியலையே, விரல் தெரியாமல் தான் எடுக்கிறேன். இதுக்கு மேலே கூட கரெக்டாக எடுக்கிறது. ஃபோட்டோ நல்லா தான் இருக்கும், ஆனால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோக்கு இந்த வீடியோக்கு என்னடா இவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லினியர் மோடில் தெரியாமல் செட்டிங் மாற்றி வச்சிட்டேன் போல். ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூவில் இருக்கும், வைடாக உங்களுக்கு காட்டும் அந்த வியூலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா சரியான ஹீட்டு ஃபீல் ஆகுதுங்க காலில். ஸோ 400cc இருக்கனால லாங் எடுத்துகிட்டு போனால் கஷ்டம் நினைக்கிறேன். ஏன்னா காலில் ஷூ ஏதாவது மாட்டிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும். இவ்வளோ ஹீட்லாம் தாங்க செப்பல்லாம் போட்டால். யாருக்குப்பா இவர் அப்படியே கை போட்டு கார் முன்னாடி அப்படியே போகிறாரு. ஃப்ரெண்டு தாங்க இப்போ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ YMCக்கு போயிட்டுருக்கோம். ஊரெல்லாம் சுற்றுறாங்க, சென்னைக்குள்ளே இந்த பிளேஸ் எங்கன்னு கூட தெரியாதுங்க யாருக்கு. அதான் எடிட் பண்ணி தூக்கிடுவேன், கவலைப்படாத. பின்னாடி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாக சுற்றினவர். சென்னை மேப்பு அவர் மைண்டுக்குள்ளே இருக்குது. அவர் தான் இப்போ வழி காட்டிகிட்டு இருக்காரு. YMC ஷார்ட்கட்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம், சுற்றி தான் போய் ஆகணும். அதுதான் இப்போ போயிட்டுருக்கோம். எது அந்த ரோடா? கீழ் பார்க்க போயிடும்.
எந்த செகண்ட் யார் உள்ளே போடுவாங்கன்னு சொல்ல முடியல. டக்குன்னு உள்ளே போடுறாங்க. அந்த ரோடு நிறைய இது க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃபுல்லாக நேராக போனால் பொருஷோகம் போய்டும், இல்லை கீழ் பார்க்க போயிடும். அந்த டி நகர் சைடும் க்ளோஸா? ஆமாம், டி நகர்லேயும் மெட்ரோ ஒர்க். ஓ, மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால ஃபுல்லாக எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ சுற்றிட்டு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளாச்சு சிட்டிக்குள்ளே வந்து. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாவது இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் 6 மாதம் கழிச்சு சிட்டிக்குள்ளே வரேன். ஸோ இங்கே ஒரு டிராஃபிக்கு, இதை தாண்டி போய் ஆகணும். இங்கே டேங்க்கில் இங்கே உட்காரும் போது அப்படியே இடிக்குது பயங்கரமாக. டாமினாரில் ஓட்டும் போது இப்போ பிள்ளைனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு தான் சொல்லிட்டு வராரு. இங்கேருந்து டிராஃபிக்குங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் டிராஃபிக் இருக்குது. அதான் வண்டி நிற்கிறது டிராஃபிக் இல்லாமல் வேறுனால அது. அதான் ஸ்ட்ரெயிட்டாக தான். இப்போ இது என்ன சொல்லுது டிராஃபிக் இல்லாமல் என்னது சொல்லு மேன்? இது என்னது? சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக போயிடும். சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சா? அவன் போயிடுவான்ல. சிக்னல் ஓப்பன் ஆகி 10 நிமிஷம் ஆகுறான். ஆனால் சிட்டி டிராஃபிக் ஓட்டுறது நல்லா தாங்க இருக்குது. டாமினார் கண்ட்ரோல் பண்ண முடியுது நம்மளால். ரொம்ப அந்த வெயிட்லாம் தேவையில்லை வண்டியில். நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஓட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு பழகிடுச்சுன்னா வண்டி அப்படியே ஈஸியாக இருக்குங்க. இன்னொரு சிக்னல் நின்றுட்டுருக்கோம். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட் ஆகுது. ஸோ டாமினார் வச்சுருக்கவங்க ஏதாவது சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் ஹீட் ஆகுமா அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ ஹீட்டை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பைக்கில் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே கொதிக்குது. இந்த இடத்துல கையை வைக்க முடியல, அந்தளவுக்கு கொதிக்குது. போக போக நம்ம ஓட்டினோம்னா அப்படியே சீட்டு வரைக்கும் அந்த ஹீட்டு தருது. டாமினார் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம் போல். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சான்னு சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நசுங்குது பாருங்கள் அந்த டேங்கோட. ஐயோ, அது ரொம்ப கஷ்டங்க. டாமினார் ஓட்டுறவங்களாம் ரொம்ப கஷ்டம். டிரைவர் சீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பெயின் தெரியுது. அப்புறம் பில்லியன் வந்து லாங் டிரைவ்லாம் போகும்போது ரொம்ப வலிக்கும். டிரைவர் சீட்டே இந்த அளவுக்கு வலிக்குதுன்னா அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. உனக்கு இப்போ வலிக்குதா உட்காந்தது? NS200 பொறுத்த வரைக்கும் நாம் அந்த டிரைவிங் சீட்டில் உட்காந்துரும் ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க வலிக்கும். ஆனால் பில்லியன் வந்து சீக்கிரமாக வலிக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதும் வலிக்குது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் வலிக்குது. லாங் டிரைவ்லாம் கண்டிப்பாக அந்த வண்டி செட்டாகவே ஆகாது. ஸோ வண்டி நம்ம லாங் டிரைவ் எடுக்கிறோன்னா டிரைவர் கம்ஃபர்டபுள் தான் முதல்ல முக்கியம். ஆனால் எனக்கு இது வரைக்கும் சொல்கிறேன், நான் உட்காந்து ஓட்டினது காலில் ஹீட்டு அந்த கம்ஃபர்டபுளே இல்லை. இங்கே ஒரு டிராஃபிக்கா? நம்ம எத்தனை மணிக்கு தான் போவோம்? யுவன் சங்கர் ராஜா சாரை இப்போ தான் பார்ப்போம். ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. டிராஃபிக் முடிச்சுட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். OMCA வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு கிளம்பணும். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆக போகுது. 2 மணி நேரம் ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்கு தாங்க. சிட்டி ஃபுல்லாக மெட்ரோ ஒர்க்கு. சரியான டிராஃபிக்கு. OMCA வந்தாச்சு. அடுத்து உள்ளே போயிட்டு நம்ம உங்களுக்கு vlogலாம் காட்டுறேன். பைக்கை பார்க்கிங்கில் போட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் கம்மி தாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத ஸ்டேஜ் கிட்ட கட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் காமிச்சு என்ட்ரு ஆகிற கிலோ நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஆகலைங்க. ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் இருக்கும். டிக்கெட்லாம் காமிச்சிட்டு உள்ளே போயிட்டோம். இப்போ நம்ம வந்தது ஃபர்ஸ்ட் என்ட்ரி தாங்க. இங்கே நம்ம டிக்கெட்டை காட்டாம கையில் மாட்டுற பேண்ட் ஒன்று கொடுப்பாங்க வித் QR கோட் ஸ்கேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டரில் நின்று தான் வாங்கணும். ஸோ ஒரு இடத்துக்கும் தனித்தனியாக வச்சிருந்தாங்க. ஜென்ரல், ஃபேன் பிட், பிளாட்டினம். அப்படியே அந்த பேண்டை ஃப்ரெண்டை மாட்டி விட சொன்னேன். இது மாட்டுறதுக்கு உனக்கு ஒரு ஆளா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு கையில் கேமரா இருக்குங்க, அதனால தான் மாட்டி விட சொன்னேன். பேண்ட் எல்லாம் மாட்டி வச்சு அப்படியே என்ட்ரு ஆக வேண்டியதுதான். என்ட்ரி சிம்பிள் தான். இந்த QR கோட் அப்படியே ஸ்கேன் பண்ணோம்னா உள்ள நம்ம என்ட்ரி ஆகலாம். நானும் ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிட்டாங்க. சென்னையிலே ஃபர்ஸ்ட் டைம் 360 டிகிரியில் ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு யுவன், ஆண்ட்ரியா, பிரேம்ஜி, காமெடி ஆக்டர் சதீஷ் எல்லாருமே வந்திருந்தாங்க. சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து ஒரு சில பேர் வந்திருந்தாங்க. நாங்களும் ஒரு பக்காவான இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டோம். நம்ம யுவனுக்கு தாங்க ரொம்ப நேரம் வெயிட்டிங். ஆனால் DJ சாங்கை போட்டு விட்டாங்க. டிஜேவும் சும்மா சொல்லுவாரு, செம்ம வைப் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன DJ சாங் போட்டாங்க அப்படின்றத யூடியூப்ல என்னால் காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் இருக்குங்க. இந்த வீடியோ இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து ஒரு செகண்ட்ல போயிடும். காமெடி ஆக்டர் சதீஷ் ஒரு சில விஷயம்லாம் பேசுறாரு, அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க. நயன்தாராக்களே, கீர்த்தி சுரேஷ்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே உள்ள வரும்போதே பார்த்தேன், இங்க பொண்ணுங்கெல்லாம் அழகா இருக்கீங்க, பட் பசங்க எல்லாம் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு பசங்க ஓட்டு ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் பார்க்கறான். அதுவும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ஒரு வாட்டி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வாட்டி, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி, அப்புறம் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு வாட்டி, அப்புறம் அவன் யாருக்கு பாய் பெஸ்டியா இருக்கானோ அவங்களோட ஒரு வாட்டி,
ஆனா அந்த பாய் பெஸ்டின்னு ஒண்ணு தான் ஞாபகத்து வருது. நாட்டுல இந்த பாய் பெஸ்டி தொல்லை தாங்க முடியலடா எப்பா. நீ தேதிக்கு ரொம்ப கொடூரமான ஒரு கேரக்டர்னா இந்த பாய் பெஸ்டி தான். இன்னைக்கே நிறைய பேர் எல்லாம் பாய் பெஸ்டியோட வந்திருப்பீங்க நினைக்கிறேன். கை தூக்க பாப்போம் யாரெல்லாம் பாய் பெஸ்டியோட வந்தீங்கன்னு. மாட்டீங்க, எப்படி ஓப்பனா மாட்டிக்கிறது. அதாவது அவங்களை பார்த்தா என்ன ஒரு பொறாமன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு 90s கிட்ஸ்க்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, 80s கிட்ஸ்லாம் எக்ஸ்பைரி ஆயிட்டானுங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படா இந்த மாதிரி கிடைக்குதுன்றது. இந்த கில்லி படத்துல தாமு சார் சொல்லுவார் இல்லையா, நாட்டிலே அது சேட்டுக்கிட்ட நாட்டிலே காசுலே மழையிலே பனையிலே உங்களுக்கு மட்டும் எங்க இருந்து சார் வருது, அந்த மாதிரி டே உங்களுக்கு மட்டும் எங்க இருந்தா கிடைக்குதுன்ற மாதிரி தான் இருக்கீங்க. யா எனிவே யுவன்ஸ் லாங் டிரைவ் போமா. ஆனா லாங் டிரைவ்னு ஒரு பேர் வச்சாலும் வச்சாங்க, நான் இந்த ஸ்டேஜ்லயே லாங் டிரைவ் தான் பண்ண வேண்டியிருக்கேப்பா. எவ்வளவு பெரிய ஸ்டேஜ் ராஜ் சாமி. அதாவது உள்ள நடந்து பேசணும்னா இந்த இந்தியன் 2 படத்துல லாஸ்டா வருவாரே கமல் சார் ஒரு வண்டியில, சிங்கிள் டயர் வண்டியில, அந்த மாதிரி ஒரு வண்டியில தான் உட்காந்து அங்கேயும் வரணும் போல. அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேஜ். பட் இந்த கிரௌடு, இந்த இடம், இந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கான்செப்ட் வந்த மாதிரியே இல்ல. லாஸ்ட் இயர் IPL ஃபைனல்ஸ் அகமதாபாத்ல நடந்துச்சு, அந்த ஸ்டேடியத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். என்ன அங்க 22 பேரை பார்த்தோம். ஆனா அந்த 22 பேர்ல முக்கியமா நம்ம எல்லாரும் போனது யாருக்கு? தோனிக்கு. கிரிக்கெட்ல தோனினா, மியூசிக்ல தோனி யாரு? நம்ம யுவன். யுவனை பத்தி சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா இருந்தாலும் சொல்றேன். நம்ம எல்லாருமே வந்து யுவனோட சாங்க்கு வந்திருக்கோம், ஓகே. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி சில பேர் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்துக்காக வந்திருக்காங்க. அது என்னன்னா, இன்னைய தேதிக்கு தமிழ் சினிமால இல்ல இந்தியன் சினிமாலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னா நம்ம தளபதி விஜய் நடிச்ச கோட்டை. இந்த கோட் அப்டேட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் இங்க வந்திருக்கோம். நடிகர் சதீஷ் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யுவனோட என்ட்ரிக்காக அத்தனை பேரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதாங்க அந்த ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் நடந்தது. என்னோட வாழ்க்கையில ஒரு முறையாவது இவனை நேரில் பாத்திர மாட்டோமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மொமெண்ட் வந்துருச்சு. யூடியூப்ல ஒரு சில பிரச்சனைலாம் வருன்றதுக்காக அந்த சாங்லாம் உங்கள்கிட்ட நான் போட்டு காட்ட முடியல. உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கான்செப்ட் ட்ரை பண்ணி பாருங்க. நான் யுவன் சாரை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, AR ரஹ்மான் சார், விஜய் ஆண்டனி சார் எல்லாருமே தான் சொல்றேன். வாழ்க்கையில ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. யார் யாரெல்லாம் யுவன் கான்செப்ட் வந்திருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ மூலமா கான்செப்ட் போகாதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன யுவன் சாங் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. யுவன் சார் கிட்ட வந்தப்போ மொத்த க்ரௌடு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வைப்னா என்னன்னு தெரியாத நானே அன்னைக்கு வைப் பண்ணிட்டு இருந்தேன். செம்ம ஹாப்பியா இருந்தேன். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண சாங் நைட்டு 11:30 மணி வரைக்கும் போயிட்டு இருந்ததுங்க. யுவன் சார் பாடினாரு, பிரேம்ஜி சார் பாடினாரு, ஆண்ட்ரியா பண்ணாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு பாட்டாக போயிட்டு இருந்தது. சரிங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம வீடியோவில் என்னென்ன குறை இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதெல்லாம் நான் திருத்திக்கிறேங்க. டாடா பை பை, see you மக்களே.